புதியவர்களும் இளைஞர்களும் அது என்ன எம்ஜிஆரின் செல்வாக்கு இப்படி பெருகிக் கொண்டே போகிறதே என ஆச்சரியப்பட்டு அவர் படங்களை போனிலும் கம்ப்யூட்டரிலும் பார்க்கிறார்கள். பழைய படங்களை என்னால் 10 நிமிடம் கூட பார்க்க முடியாது என்று சொல்லும் எழுத்தாளர் ஜெயமோகன் கூட எம்ஜிஆர் படங்களை கடைசி வரை என்னால் பார்க்க முடிகிறது என்று ஆனந்த விகடனில் தெரிவித்திருந்தார். அதுதான் எம்ஜிஆரின் வெற்றி ஃபார்முலா. பிடிக்காதவரையும் தம் படத்தை பார்க்க வைத்து விடுவார். திரைப்படத்தில் வன்முறை அதிகரிப்பது குறித்து தனது கவலையை தெரிவித்த உளவியல் நிபுணர் ருத்ரையாவும் அந்த காலத்தில் எம்ஜிஆர் 10 பேரை எதிர்த்து சண்டை போடும்போது கஷ்டமாக இருக்காது, அருவருப்பாக இருக்காது, அன்னீசியாக இருக்காது என்று குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் எம்ஜிஆர் எப்படியும் ஜெயித்து விடுவார் என்பதால் ரசிகர்கள் பயப்படாமல் படம் பார்க்கலாம். நல்லவன் வாழ்வான் என்பதில் எம்ஜிஆர் படங்களில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. எம்ஜிஆர் திரைப்படங்கள் மீது கடுமையான விமர்சனம் வைக்கும் பலரும் அவரை ஏதேனும் ஒரு வகையில் ரசித்தனர். சிலர் அவர் திரையில் நடித்த காலத்தில் விமர்சித்துவிட்டு பிற்காலத்தில் அவரை பாராட்டியதும் உண்டு. தூரத்திலிருந்து அவரை பார்த்தும் கேள்விப்பட்டும் விமர்சித்தவர்கள் அவரை அருகில் நெருங்கி பார்த்து பழகிய போது அவரது நற்குணங்களைக் கண்டு தம் தவறை உணர்ந்திருக்கின்றனர். ஒருமுறை சினிமாவில் எதிரணியை சேர்ந்த ஒருவர் தன் மகள் திருமணத்துக்கு பணம் இல்லாமல் அலைந்தபோது சிலர் அவரை எம்ஜிஆரிடம் போய் கேளுங்கள் என்றனர். அவரும் வேறு வழியின்றி போய் கேட்டார். எம்ஜிஆர் உங்கள் முகவரியை கொடுத்துவிட்டு போங்கள் என்றார். இரவு ஆகிவிட்டது, பணம் கிடைக்கவில்லை. இனி மானம் போய்விடும் என்று நினைத்த அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தனர். ஷூட்டிங் முடிந்து வீட்டுக்கு வந்த எம்ஜிஆர் சட்டை பையில் இருந்த முகவரி சீட்டை பார்த்தார். திடீரென ஞாபகம் வந்தவராக தன் உதவியாளரை அழைத்து உடனே பணத்தை கொடுத்து அனுப்பினார். நல்ல வேளை, அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்குள் எம்ஜிஆரின் உதவியாளர் போய்விட்டார். எதிர் அணியை சேர்ந்தவர் என்பதால் அவர் உதவவில்லை என நினைத்திருந்த அந்த குடும்பத்தினர் தம் நன்றியை சொல்ல இயலாமல் திண்டாடினர். தங்கள் குடும்ப மானமும் தங்கள் மகளின் வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டு விட்டதால் அவர்கள் எம்ஜிஆரை தெய்வமாக கருதினர். இவ்வாறு நண்பர் பகைவர் என பாரபட்சம் பார்க்காமல் எம்ஜிஆர் பலருக்கும் உதவியுள்ளார். அதனால தான் இன்னும் அவரை பற்றி மக்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றனர். எம்ஜிஆர் சினிமாவை விட்டு விலகி 40 ஆண்டுகளாகிவிட்டது. இந்த பூவுலகை விட்டு மறைந்து 37 வருடங்களாகிவிட்டது. இன்னும் அவர் இருப்பது போன்ற ஒரு எண்ணமும் பேச்சும் நிலவிக் கொண்டிருப்பதை யாரும் மறுக்க இயலாது. காலத்தால் அழியாத காவிய நாயகனாக இன்றும் மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதற்கான காரணங்களை இப்போது வெளிவந்திருக்கும் அடிமை பெண் படத்தை மட்டும் வைத்து ஆராய்ந்து பார்க்கலாம். எம்ஜிஆரிடம் உங்களை எவ்வளவு நாள் மக்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் என்று கேட்டபோது என் படங்களின் நெகட்டிவ் இருக்கும் வரை என்றார். ஆம், அது சத்திய வாக்கு. அவர் படங்களின் நெகட்டிவ் இப்போது டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுவதை காண்கிறோம். இனி இந்த படங்களை பாதுகாப்பதும் எளிது. அவர் படங்களை திரையரங்குக்கு போய்தான் பார்க்க வேண்டும் என்று இல்லை. நம்முடைய மொபைல் போன்களில் கூட நினைத்த நேரத்தில் நினைத்த காட்சிகளை பார்க்கலாம் என்ற நிலை தோன்றிவிட்டது. பாகுபலியின் இமாலய வெற்றியும் கதை பொருத்தமும் இப்போது சேர்ந்து கொண்டு அடிமை பெண்ணுக்கு வெண் சாமரம் வீசுகின்றன. அடிமை பெண் படம் 1969 ஆண்டு மே தினத்தன்று வெளிவந்தது. அது ஒரு சாதாரண படம். எம்ஜிஆரின் முந்தைய சாதனைகளை அவரது படங்களை முறியடிப்பது வழக்கம். எங்க வீட்டு பிள்ளை படத்தின் சாதனையை முறியடித்து புதிய சாதனை படைத்தது அடிமை பெண். எம்ஜிஆர் திரையுலகின் உச்சத்தை எட்டிய போது இந்த படம் வெளிவந்தது. அடிமை பெண் படம் எடுத்தபோது ஜெயலலிதாவும் அதிக செல்வாக்குடன் இருந்தார். இவரது ஆளுமையும் செல்வாக்கையும் படம் முழுக்க காணலாம். இந்த படத்தை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரித்தது. KV மகாதேவன் இசையமைத்தார். எம்ஜிஆரின் அண்ணன் MG சக்கரபாணியின் சம்பந்தி K சங்கர் இயக்கினார். கலைஞரின் மைத்துனர் சொர்ணம் வசனம் எழுதினார். ஜெயலலிதா கதாநாயகி மற்றும் வில்லி என 2 மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார். இப்போது விளம்பரங்களில் அவரது வில்லி தோற்றத்தை அதிகமாக வெளியிடுகின்றனர். எம்ஜிஆர் அப்பா மகன் என 2 வேடங்களில் நடித்திருந்தாலும் அப்பா வேடம் மிகவும் சிறியது. ஒரு சண்டை காட்சியும் சில வசனங்களும் மட்டுமே அவருக்கு உண்டு. ஜெயலலிதாவுக்கு 2 பெரிய கதாபாத்திரங்கள், அத்துடன் ஒரு பாடலும். இதற்கு திரை இசை திலகம் KV மகாதேவன் எம்ஜிஆரிடம் 90 மெட்டுக்கள் போட்டு காட்டினார். அம்மா என்றால் அன்பு என்ற அந்த பாடல் எம்ஜிஆர் பாடுவதற்காக TMSஐ கொண்டு மீண்டும் குழு பாடலாக பதிவு செய்யப்பட்டது. ஆனால் படத்தில் இடம்பெறவில்லை. தமிழில் 1969 வெளிவந்த படங்களில் அடிமை பெண் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த ஆண்டின் ஒரே வெள்ளி விழா படம். சென்னை நகரில் முதலாக 4 திரையரங்குகளில் திரையிடப்பட்டு 100 நாட்கள் ஓடிய வெற்றி படம். திருவண்ணாமலை, சேலம், கடலூர் ஆகிய ஊர்களில் 3 திரையரங்குகள், கோவையில் 2 திரையரங்குகள், பெங்களூரில் 3 திரையரங்குகள், இலங்கையில் 7 திரையரங்குகள் மட்டுமல்லாது திரையிட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றி வகை சூடியது அடிமை பெண்.
மதுரையில் சிந்தாமணி தியேட்டரில் வெளியிட்டு 100வது நாள் வெற்றி விழாவின் போது எம்ஜிஆர், ஜெயலலிதா, பண்டரிபாய், அசோகன் போன்ற ரசிகர்களுக்கு நேரடியாக காட்சியளித்தனர். இன்றைக்கு அடிமை பெண் வெளியாவதற்கு டிஜிட்டல் மாற்றம் காரணமாக பெரிய அளவில் விளம்பரம் செய்யப்படுகிறது. ஆனால் 10 வருடங்களுக்கு முன்னால் சென்னையில் உள்ள மெலடி, அபிராமி, பிருந்தா போன்ற ஏசி திரையரங்குகளில் வெளியாகி தன் வெற்றியை மீண்டும் பறைசாற்றியது அடிமை பெண். இதேபோன்று மற்ற ஊர்களிலும் நல்ல லாபத்தை பெற்று தந்தது. எம்ஜிஆர் படங்களுக்கு கிடைக்கும் வசூல் காரணமாக அரசுக்கு நல்ல வரித்தொகையும் கிடைத்தது. இன்றைக்கு படங்களுக்கு வரி விலக்கு கேட்கின்றனரே தவிர வரி செலுத்த யாரும் முன் வருவதில்லை. ஆனால் எம்ஜிஆர் பட விளம்பரங்களில் அரசுக்கு செலுத்திய வரித்தொகையை குறிப்பிட்டு ஒருவரும் விளம்பரம் செய்வது கிடையாது. அரசுக்கு வரி செலுத்துவதை தவிர்க்கவே திட்டமிடுகின்றனர். அடிமை பெண்ணின் வெற்றி எம்ஜிஆருக்கு அரசியலில் நேரடியாக அடியெடுத்து வைக்கும் ஊக்கத்தை கொடுத்தது. அரசியலுக்கு வந்தால் தன்னை ஆதரிப்பார்களா என்பதை அறிய விரும்பிய எம்ஜிஆர் தயாரிப்பாளர் நாகிரெட்டியிடம் இது குறித்து பேசி தன்னை வைத்து ஒரு படம் எடுக்கும்படி கூறினார். இந்தியில் வெளிவந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருந்த அப்னா தேஷ் என்ற படத்தை நம் நாடு என்ற பெயரில் தமிழில் எடுத்தனர். அந்த படம் அடிமை பெண் ரிலீஸ் ஆகி 6 மாதங்கள் கழித்து வெளிவந்தது. அதுவரை அவர் தன் படம் எதையும் வெளியிடவில்லை. 1969ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி எம்ஜிஆரின் அதிர்ஷ்ட எண்ணான 7ஆம் தேதி அன்று தமிழகம் எங்கும் வெளியாயிற்று. சென்னையில் முதல் நாள் திரையரங்குக்கு வந்து நாகிரெட்டியுடன் நம் நாடு படத்தை பார்த்த எம்ஜிஆர் ரசிகர்களின் வரவேற்பை பார்த்து அவரை கட்டிப்பிடித்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டனர், வெற்றி வெற்றி என்று கூறி மகிழ்ந்தார் எம்ஜிஆர் அவர்கள்.